இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம்னு வைங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஹார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன ஹார்ம் பண்ணுறாங்க கண்ணுக்கு அப்படின்றதா? தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியாமல் என்னென்ன ஹார்ம் நடக்குது கிளைமேட் நம்ம நம்ம ஓகே. சிட்டி மேலேனா என்ன சொல்லுவீங்க? கிளைமேட் இஷ்யூஸ்ன்னு பார்க்கும்போது திரும்ப நம்மளோட நம்ம வேளச்சேரியில் உட்காந்து பேசுறதுனால பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் அப்படின்றது இப்போ எவ்வளோத்துக்கு சுருங்கி போச்சு அப்படின்றது வந்து நமக்கே தெரியும். ஆப்வியஸாக இந்த பகுதி ஃப்ளட் ஆகிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. கிளைமேட் ஒரு நம்மளோட இயற்கை மீதான வன்முறை அப்படின்ட்டு பார்க்கும்போது சென்னையில் பல விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. அதில் பிரதானமான ஒரு விஷயம் நம்மளோட நீர்நிலைகளை வந்து எப்படி நடத்துகிறோம் அப்படின்றது தான். இப்போ சென்னைக்கு 3 ஆறு இருக்குதுன்றதே வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது. கூவம் அடையாராச்சும் கேள்விப்பட்டிருப்பாங்க. கொசஸ்தலையார் வந்து மக்களுக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சாதானே அதை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கான எஃபர்ட்ஸ் ஆச்சு நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீர்நிலைகளையும் வந்து நீரோட்டங்களையும் வந்து நம்ம பாதுகாக்கிறது இல்லை, அதை வந்து என்ன ஸ்டேட்டில் வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று வந்து ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். நம்ம சென்னையில் இருக்கிறதுலே வந்து நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஹாட்ஸ்பாட்னால் வந்து நீங்கள் எதை சொல்லுவீங்க? நீங்கள் மாடர்னாக யோசிக்க வேண்டாம். ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து சென்னைக்கு வரணுன்னா முதல்ல எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க? மெரினா பீச். கரெக்ட். அந்த மெரினா பீச் வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவானது அப்படின்ட்டு சொன்னால் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கா இல்லை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? புதுசாக தான் இருக்கு. மெரினா பீச் அப்படின்றதே வந்து கடல் அரிப்புனால ஃபார்ம் ஆன ஒரு ஆர்டிஃபிஷியலான பீச் தான். ஸோ கடல் அரிப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சென்னையில் இருக்கிற அடுத்த ஒரு பெரிய த்ரெட் அப்படின்ட்டு சொல்லுவேன். கடல் அரிப்பு அப்படின்றது என்னென்னா, நம்மளோட ஷோர் இருக்குதுல்ல, கடற்கரை இருக்குது, கரையை ஒட்டி வந்து கரையும் தண்ணியும் சேர்கிற இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் மட்டு வந்து ஒரு ஆறு மாதிரி சின்னதாக ஓடும். ஸோ இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் மட்டு ஓடுற பாதை வந்து எதை பொறுத்து இருக்கும்னா, நம்ம மன்சூனல் விண்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஸோ ப்ரிடாமினென்ட்லி நம்ம கோஸ்ட்டில் வந்து சவுத்துலேருந்து நார்த்துக்கு தான் வந்து 8 மாதம் போகுது அப்படின்றப்போ அந்த டைரெக்ஷனில் வந்து அந்த மண் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஒரு பாத்தில் வந்து மண் போய்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனை ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ என்ன ஆகும்னா, அதோட சவுத் சைடு வந்து மண் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நார்த் சைடில் வந்து எப்படி சொல்ல, கரையோடு சேர்ந்து வந்து அரிச்சிக்கிட்டே போகும். அப்போ நம்மளோட மட்ராஸ் ஹார்பர் கட்டினாங்கல்ல, கட்டினதுக்கப்புறம் அதனால ஆர்டிஃபிஷியலாக சேர்ந்த மணல் தான் வந்து நம்ம பார்க்குற மெரினா பீச். நீங்கள் மேலே காசிமேடு அந்த பக்கம் நார்த் சைட் போனீங்கன்னா அங்கே கரையே இருக்காது, கல் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து பட்டா நிலமே வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது. அங்கே வந்து கரை அரிச்சிட்டு போச்சு. இது வந்து இன்னொரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஆல்சோ அதுக்கு அடுத்ததுன்னா வந்து முக்கியமாக இந்த மாதிரியான விஷயங்கள்னால பாதிக்கப்படுற கம்யூனிட்டிஸ்க்கான ஹவுசிங் இஷ்யூ அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி பற்றி ஏற்கனவே பேசணும். இன்னொரு பக்கம் நொச்சிக்குப்பம் மீனவர்களுக்கான ஹவுசிங் சைட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு சுனாமி அப்போ வந்து அவங்கக்கிட்ட இந்த நிலத்தை வாங்கி அங்கேயே அவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் அது வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. அங்கே ஒரு பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல, தலைமுறை வளர வளர அவங்கக்கிட்ட நிலம் இருக்கும்போது ஒரு இடத்த காட்டி அங்கே குடிசை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரியானதாக தான் மீனவ மக்களோட கல்ச்சர் வந்து இருக்கும். இப்போ இவங்க நிலத்தை வாங்கிக்கிட்டாங்க, கட்டமாக வீடு போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்த தலைமுறை வளர வளர அவங்களுக்கான வீடு எங்கே இருக்குது? ஸோ லாங் டேர்ம் ஹவுசிங் பிளான்ஸுன்றது வந்து சென்னையில் இன்னொரு பெரிய பிரச்சனையாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதை தாண்டி ஏர் பொல்யூஷன் மாதிரியான பிரச்சனை கண்டிப்பாக சென்னையில் வந்து குறிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ டெல்லி மாதிரியான இடத்துல வந்து ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, டெல்லியில் வந்து கடற்கரை நீர்நிலைகள் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஏர் பொல்யூஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மரம் நடுறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனால் மரங்கள் வந்து எவ்வளோத்துக்கு கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் பண்ணுமோ அதை விட பல மடங்கு அதிகமாக கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் பண்ணுற ஒரு விஷயம் வந்து கடலில் இருக்கிற நுண்ணுயிர்கள். அப்போ கடற்கரை மாவட்டமாக இருந்துக்கிட்டே நமக்கு வந்து இவ்வளோ ஏர் பொல்யூஷன் இருக்குது. ஏர் பொல்யூஷன் வந்து எப்படி சொல்ல, புவராக இருக்குது அண்ட் இட்ஸ் அன்சேஃப் ஃபார் வல்னரபிள் குரூப் அப்படின்றப்போ வந்து இது ரொம்பவே அபாயமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ கடல் இல்லைன்னா இங்கே இன்னும் மோசமாக இருக்குன்றீங்களா ஏர் பொல்யூஷன்? கண்டிப்பாக.
டெல்லியை விட மோசமான நிலைமையில தான் இருந்திருக்கும். இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்ல வேண்டியது வந்து வட சென்னையில் இருக்கக்கூடிய அதிக தொழிற்சாலை மயமாக மாறி இருக்கிறது தான். ரீசெண்டாக கூட போன வருஷம் கேஸ் லீக் நடந்துச்சு, அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆயில் லீக் நடந்துச்சு. அதனால கம்யூனிட்டிஸ் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்கன்றது வந்து நம்ம டிவியில் நம்மளால் வந்து எப்படி சொல்ல, நம்மளோட நெய்பர்ஹுட்டில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருந்தாலே நம்மளால் பொறுத்துக்க முடியாது. அந்த ஒரு சின்ன நெய்பர்ஹுட்டுக்குள்ளே வந்து 38க்கு மேற்பட்ட சிகப்பு வகை பட்டியலிடப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குது. அதை விடையும் அதிகமான தொழிற்சாலைகள் இருக்குது. அப்படின்றப்போ அவங்களோட வாழ்க்கை தரம் என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போது உங்கள் ஜேர்னியில் நீங்கள் ஏதாவது போராட்டம் பண்ணி அதனால் சேஞ்ச் நடந்ததுன்னா என்ன சொல்வீங்க? அந்த மாதிரி நடந்திருக்கா? ஓகே, சேஞ்சுன்றதை வந்து நம்ம எப்பயுமே இன்க்ரிமெண்டல் சேஞ்ச் அப்படின்ட்டு தான் வந்து சொல்ல முடியும். சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக பல விஷயங்களுக்கு முட்டுக்கட்டு போடவும் ஒரு ஸ்லோ டவுன் ப்ராசஸாக வந்து பல கட்டங்களில் இருந்திருக்கு. சில விஷயங்களில் லீகல் இதிலேருந்து நமக்கான வெற்றிகள் வந்து நிறைய இருந்திருக்கு. குறிப்பாக ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வந்து பெரிய பங்கா இல்லைனாலும் அது ஆஃப்டர் 3 years ஆஃப் ஸ்டெர்லைட் மேசக்கர் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தோம். இப்போது ஆக்சிஜன் சப்ளைக்காக கொரோனா அப்போ வந்து திரும்ப ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து மக்களோடு சேர்ந்து இணைய வழியிலே வந்து ஒரு போராட்ட இது வந்து பண்ணியிருந்தோம். அதில் நம்ம கேட்ட கோரிக்கைகளும் வந்து பெருவாரியான இதை வந்து எப்படி சொல்ல அரசாங்கங்கள் வந்து நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்றது வந்து இருக்குது. ஆல்சோ மோஸ்ட்டாக வந்து ஓவராலாக நம்ம பார்க்கும்போது என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இருக்கிறதுலே ஒரு பெரிய வெற்றியாக நான் கன்சிடர் பண்ணுறது இந்த அதானி துறைமுகம் வந்து பழவேற்காடு பகுதியில் வர இருந்தது வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் அது வரல அப்படின்றதுல வந்து கண்டிப்பாக எங்களை மாதிரியான இளைஞர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஆர்கனைசேஷன்ஸோட பங்கு வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைமில் வந்து அரசியல் வழி மொபிலைசேஷனாக இருக்கட்டும் சரி, மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்ட விதமாக இருக்கட்டும் சரி, அதுதான் வந்து ஒரு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு அதானி துறைமுகம்ன்றதை வரவிடாமல் தடுத்துட்ருக்கு அப்படின்ட்டு சொல்லணும். குறிப்பாக இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் வந்து கருத்து கேட்பு கூட்டம் அப்படின்ற ஒரு ஃபேஸ் வந்து வரும். அந்த கேட்பு வந்து நடக்காமல் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கான அப்ரூவல் வந்து கிடைக்காது. அப்படின்றப்போ அங்கே நம்ம எப்படி மக்களை வந்து அதை அப்ஜெக்ட் பண்ண வைக்கிறோம், இல்லை அதை வந்து அதானி துறைமுக விஷயத்தில் வந்து இன்றைக்கி வரைக்கும் கருத்து கேட்பு கூட்டம் நடக்கலை, போஸ்ட்பான் ஆகிட்டே போகுது. ஏன்னா அவங்க வந்து அதிகமான மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. இப்போ அதில் இன்னொரு அவங்க சைட்லேருந்து சொல்லணும்னா, இப்போ எந்த இடம் வச்சாலும் அங்கே மக்கள் இருக்க தானே செய்வாங்க. அவங்க அப்போஸ் பண்ணுவாங்கள்ல. ஓகே, ஆனால் இருக்கிறதுலே கம்மியான பாதிப்பு எங்கே இருக்குதுன்ட்டு பார்க்கலாம்ல. ஏன்னா பழவேற்காடு அப்படின்றது வந்து ரொம்ப ஃப்ரஜைலான ஈகோசிஸ்டம். ஸோ அந்த ஈகோசிஸ்டம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, காட்டுப்பள்ளி தீவு அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவோம். காட்டுப்பள்ளி தீவில் தான் வந்து இது வரதா இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து கொசஸ்தலையார் சேர ஒரு முகத்வாரம் எண்ணூறு, அதோட பக்கிங்ஹாம் கேனலும் கொசஸ்தலையாரும் சேர்ந்து அப்படியே இந்த பக்கம் ஒரு வெஸ்ட் சைட் பவுண்ட்ரி வரைஞ்சிட்டு திரும்ப நார்த் சைடில் வந்து இன்னொரு முகத்வாரம் ஆரம்பிக்குது. ஈஸ்டர்ன் சைடில் வந்து கடல். ஸோ இந்த மாதிரி காட்டுப்பள்ளி தீவு அப்படின்ற ஒரு நிலப்பரப்பில் வந்து இந்த அதானி துறைமுகம் வருது. அதை எப்படி அமைப்பேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6000 ஏக்கர், அதில் 3000 ஏக்கர் ஈரநிலை, 1000 ஏக்கர் தான் வந்து நிலப்பரப்பு, 2000 ஏக்கர் வந்து கடலில் மண்ணை கொட்டி பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது, மெட்ராஸ் துறைமுகம் மாதிரியான துறைமுகத்துக்கே வந்து மரீனா பீச் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 6000 ஏக்கர், அதுலேயும் 2000 ஏக்கர் வந்து கடலில் மண்ணை கொட்டி பண்ணாங்கன்னா அதுக்கு நார்த் சைடில் இருக்கிற 54 கிராமங்கள் வந்து வாஷ் அவுட் ஆகிறதுக்கான ஒரு த்ரெட்டு வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய அபாயத்தை முன்ன வச்சுட்டு இப்போது இந்த மாதிரியான துறைமுகம் தேவையா? ஆல்சோ அந்த துறைமுகம் வர்றதுக்கான தேவை எவ்வளோ இருக்குது, அவசியம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து இன்னொரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இங்கே இருக்கிற துறைமுகங்கள் வந்து இன்னெஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. 45% தான் வந்து அவங்களோட கெப்பாசிட்டியை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோத்துக்கு தான் வந்து அவங்க வந்து பொருட்களை வந்து கையாண்டிருக்காங்க. அப்படின்றப்போ மிச்சம் அவங்கக்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டிலே மிச்சம் 55% சும்மா தானே இருக்குது. அதை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதை விட எதுக்கு இன்னொரு துறைமுகம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பிரதானமாக இருக்குது. இது வந்து அதானி துறைமுகம் மாதிரியான விஷயங்களில் மட்டும் இல்லை, பரந்தூராக இருக்கட்டும் சரி, பரந்தூரில்
டைமில் கூட பன்னூர் வந்து பரந்தூர் விமான செகண்ட் ஏர்போர்ட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணப்பட்ட சைட்லேயே வந்து மோஸ்ட் ஃபீஸபிள் சைட்னா பன்னூரை சொல்லலாம். அதுவுமே வந்து அங்கேயும் மக்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னா வந்து அது மக்களோட எதிர்ப்பை தாண்டி அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் செய்ய முடியும். ஆனாலும் பரந்தூரை விட பன்னூர் வந்து இன்னும் ஃபீஸபிளாக இருக்கும்போது ஏன் பரந்தூரில் வருது அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது.